இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு நன்றி. Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you. இந்த நாளினுடைய வார்த்தையின்படி நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை. Amen. கர்த்தரே என் நம்பிக்கை. சொல்லுமா, கர்த்தரே என் நம்பிக்கை. The Lord is my trust. The Lord is my trust. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளினுடைய சங்கீத பாகத்தை நம்ம வாசிக்க தியானிக்க வேதம் உங்களுடைய கரத்தில் இருந்தால் திருப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Encourage you, if you have brought your Bible with you, if you could just turn it and keep it in front of you, and if not, you can just listen to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுவ வேண்டும். Amen. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? நல்ல நிலம். நான் ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்துல அந்த வார்த்தை வந்து சேரும் போது அது 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த பாகமானது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாகமா இருக்கிறது. சம்டைம்ஸ் ஐ ப்ரீச் அ சீரீஸ், சம்டைம்ஸ் ஒரு டாபிக் எடுத்து நான் ப்ரீச் பண்ணுவேன். ஆனால் மற்ற நேரங்களிலே நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த லெக்ஷனரி ரீடிங் அதன் மூலமாக பாகத்தை தெரிந்து கொண்டு நான் பகிர்ந்து கொள்வேன். இஃப் யூ ஆர் ஹியர், God has brought you here. இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல் வசனமே எவ்வளவு உற்சாகமாக இருக்கு பார்த்தீங்களா? Psalms 40:1. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord. He turned to me and heard my cry. கர்த்தருக்கு காத்திருப்பது வந்து கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருப்பதுதான் அர்த்தம். To wait upon the Lord is to actually hope in the Lord. நீங்களும் நானும் நம்முடைய காத்திருதலை அழகாக வடிவமைத்தோம் என்றால் ஒரு வகையாக நம்ம வடிவமைத்தோம் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். What happens when we in our daily lives wait for someone or something? ஒருவருக்காக நம்ம காத்திருக்கும் போது, ஒரு பொருளுக்காக காத்திருக்கும் போது அது எப்படியாக இருக்கும்? ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நண்பரோடு ஒரு லஞ்ச், wanted to have a lunch with a friend. So நான் சொன்னேன், சரி let's meet at Samis. இத்தனை பேருக்கு சாமிஸ் எங்க இருக்குன்னு தெரியும்? சாமிஸ் ரெஸ்டாரண்ட். ஓகே, நான் சொன்னேன் சரி let's meet at Samis ன்னு சொன்னேன். ஓகே, சரி நம்ம டேட் போட்டாச்சு, டைமும் போட்டாச்சு. நான் சாமிஸ்க்கு நான் நேரத்தோடு போய் நான் அங்கே அமர்ந்திருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு நேரம் ஆயிடுச்சு, 1 o'clock ஆயிடுச்சு. இங்கே ஆளை காணணும்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர்கிட்ட நான் கால் பண்ணி நான் கேட்குறேன், நான் சாமிஸ்ல இருக்கேன் பிரதர், நீங்க எங்க இருக்கீங்க? இல்லை நானும் சாமிஸ்ல தான் இருக்கேன். சாமிஸ்ல தான் இருக்கிறீங்க? நான் லெஃப்ட்ல பாக்குறேன்,
ரைட்ல பாக்குறேன், நான் சின்ன இடம் தான், சாமிஸ் ரெஸ்டாரண்ட் சொன்னா ஒரு சின்ன இடம் தான். நான் ஆளை காணோம். Are you sure you're here? Yeah, I'm here. I'm inside. Are you sure you're inside? எங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். இல்ல, சாமிஸ் நார்த் பாயிண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் சாமி சம்பாவங் ரோட்ல இருக்கேன். இது எனக்குள்ள ஐயோ என்ன இது இவ்வளவு எந்த இப்படி சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஸோ காத்திருப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். காத்திருதல் சொன்னா கழுத்தறுத்தல் போல, சரியா? அதுல எரிச்சல் வரும், அதுல ஒருவேளை கோபம் எழும்பும், அது நம்மளுக்கு வந்து ஒரு வகையான சோர்வை கொண்டு வரும். ஆனா இங்கு நம்ம இந்த பாகத்தை நம்ம பார்க்கும்போது தாவீது என்ன செய்கிறார்? அவர் காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார்னு பார்க்கும்போது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். He was hoping patiently. பொறுமையுடன். ஒருவேளை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சில நேரத்துல இருந்து அவசரமாக விரைவாக நம்ம வந்து வாசிப்போம்ல. ஆனா கர்த்தருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்ல, பொறுமைன்னு சொன்னா இட் டேக்ஸ் டைம், நேரம் எடுக்கும். பொறுமைன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ கர்த்தருக்கு அவர் பொறுமையோடு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது Proverbs 13:12, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 நம்ம பார்க்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழக்க பண்ணும். Hope deferred makes the heart sick, the Bible says. ஆனால் விரும்பினது வரும்போது ஏற்ற நேரத்துல, ஏற்ற காலத்துல, ஏற்ற சூழ்நிலையில விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய காத்திருந்து அது வீண் போகாது. அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் காத்திருப்பது அது வீண் போகாது. ஹல்லேலூயா. பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்துல நமக்கு வர வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார் என்று நம்ம உற்சாகம் கொள்வோமாக. தாவீது பொறுமையோடு அவர் இருக்கிறார். Is waiting, and waiting is not என்ன சொல்றது something that is not useful. காத்திருப்பது வந்து, பொறுமையோடு காத்திருப்பது கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருப்பது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காத்திருதல் வந்து விசுவாசத்துக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். In our faith journey, நம்முடைய விசுவாச பயணத்துல பார்க்கும்போது அடிக்கடி இந்த பயணத்துல நமக்கு அந்த பொறுமை அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமை இல்லாம நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது. கர்த்தர் சில நேரத்துல சில ஜபங்களுக்கு பதில் உடனடியாக வருகிறது. மற்ற நேரங்களில ஒரு வாரம் எடுக்கிறது, ஒரு மாதம் எடுக்கிறது. சில நேரங்களில வருஷம் கணக்காக நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். காரணம், அவருடைய நேரத்துல, அவருடைய காலத்துல ஏற்ற வண்ணமாக, அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தாவீது பொறுமையோடு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் அவர் அண்டையிலே சாய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு கூக்குறுதலை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். God hears every of our prayer. நம்முடைய கூக்குறுதல், நம்முடைய ஜபம், நம்முடைய பெருமூச்சியும் கூட கர்த்தர் கேட்கிறாரா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. சில நேரத்துல ஜெபிக்க முடியாது, ஆனா பெருமூச்சு விடுறோம்ல, அப்படி பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோன்னு சொல்றோம்ல, அந்த ஐயோ கூட கர்த்தர் அறிவார். அந்த கண்ணீரை கூட கர்த்தர் பார்க்கிறார். அவர் கண்டு கொள்கிறதை நம்ம நினைவு கூறுவோமாக. என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. If there is someone who is able to hear us 100%, 100% நம்மளை கேட்கக்கூடிய ஒருவர் இருந்தார் என்றால் நம்முடைய கர்த்தர் தான். ஆமென் சொல்லுவோமா. மனுஷனுக்கு வந்து எல்லை இருக்கிறது, மனுஷனுக்கு வந்து சில குறைவுகள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நிறைவானவர். அவர் வந்து 100% நம்மளை கேட்க ஆவலாக இருக்கிறார். அவருக்கு அந்த கிருபை இருக்கு, ஏனென்றால் அவர் கர்த்தராக இருக்கிறார். சோ நம்முடைய பொறுமை, கர்த்தர் மேல நம்முடைய பொறுமையை, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல நம்ம வைத்தோம் என்றால் அவர் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். Hallelujah. So the first step is I wait patiently for the Lord. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று தாவீது சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது வசனம் சங்கீதம் 42:2 பார்க்கிறோம். பயங்கரமான
பயங்கரமான, சாதாரண குழியிலும் அல்ல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று தாவீது சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த குழி ஒரு சாதாரண ஒரு குழி அல்ல, பயங்கரமான ஒரு குழியா. இந்த சேரு சாதாரண ஒரு சேரு அல்ல, உளையான சேற்றிலிருந்து தாவீது ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிறார். Now, when was the last time you felt stuck and stranded? அடைக்கப்பட்ட ஒரு நிலை, நகர முடியாத ஒரு நிலை. கடைசியாக இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம சந்தித்தோம். வலது பக்கத்துல பார்க்கும்போது பதில் வரவில்லை, இடது பக்கத்துல பார்க்கும்போது பதில் வரவில்லை. முன்னுக்கும் கால் எடுத்து வைக்க முடியல, பின்னாடியும் கால் எடுத்து வைக்க முடியல. ஸ்டக் அண்ட் ஸ்ட்ரெண்டட், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நகர முடியாத ஒரு சூழ்நிலை. When was the last time we felt helpless? உதவியற்ற ஒரு நிலைமை இப்போது கடைசியாக நம்ம சந்தித்தோம். நண்பர்கள் உதவி செய்ய முடியவில்லை, குடும்பத்தாரை பார்க்கும்போது குடும்பத்திலிருந்து உதவி வர முடியவில்லை, சொந்தக்காரர்களை பார்த்தோம் என்றால் சொந்தக்காரர்கள் தூரமாக இருக்கிறார்கள், சபை அண்டையில பார்க்கும்போது சபைகளுக்கும் அந்த உதவி வரவில்லை. தாவீதுக்கு அந்த அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நகர முடியாத ஒரு சூழ்நிலை அவரை வந்து சந்தித்தது. அவருடைய இடம் கஷ்டமான ஒரு இடம். அவர் யாரும் போகக்கூடாத, யாரும் சந்திக்க கூடாத ஒரு இடத்துல அவர் இருந்தார். Sometimes we are there alone. சில நேரத்தில் இப்படிப்பட்ட குழியிலே நம்ம வந்து அகப்பட்ட நிலையில காணப்படுகிறோம். ஆனாலும் பார்க்கும்போது கர்த்தர் எப்படி தாவீதை அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வந்து சந்தித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவரும் ஆச்சரியமாய் சேரக்கூடாத ஆச்சரியமான ஒளியில வாசம் செய்கிற தேவன் தாவீது பக்கத்தில் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். The moments that we feel most helpless, most stranded, most neglected, that is the time God can appear to you. Hallelujah. தேவன் நம்மளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எப்படி தாவீதை சந்திக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். Hallelujah. கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். He came and he came to rescue David. தாவீதை கர்த்தர் தூக்கி எடுக்க அவர் கடந்து வந்தார். Praise the Lord. எந்த நேரத்துல நம்ம வந்து திக்கற்ற நிலையில இருக்கிறோமோ அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சடிதியாக வந்து நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். He is a God who can come and lift us up from the position that we are. காரணம் என்னவென்றால் தாவீது தம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைத்தார். ஆமென் சொல்லுவோம். In any case, whatever the case may be, என்ன இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல தொடர்ந்து நம்ம வைக்க வேண்டும். தாவீது கர்த்தர் மேல அந்த நம்பிக்கையை வைத்ததுனால கர்த்தர் உடனடியாக வந்தார். தாவீதை அந்த இடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார். He lifted me out. Hallelujah. Some rescue has to be immediate. It cannot delay. சில என்ன சொல்றது, சில காரியத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் உடனடியாக வந்து அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க வேண்டும். அங்கிருந்து நம்ம அநேக நேரம் செலவழிக்க முடியாது. இட்ஸ் a very dangerous place. அந்த உளையான சேற்று என்று சொன்னால் அந்த படுகுழியில இருக்கும்போது அங்கிருந்து நம்ம வந்து சமைக்க முடியாது. சமைச்சிட்டு நல்லா சாப்பிடுவோம், டைம் எடுப்போம். ஒரு ஹாலிடே இல்லை. உளையான சேற்றில் இருப்பது வந்து ஒரு சுற்றுலா அல்ல. நம்ம இஷ்டம் போல அதை ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்ல. அங்கிருந்து நம்ம உடனடியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதா இருக்குது. And so the Lord had to come and very specifically அதிலிருந்து அவர் தாவீதை தூக்கி எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம்? நான் கர்த்தருடைய கிருபையினால நம்ம இருக்கிறோம். எங்கேயோ இருந்த நம்ம ஆண்டவர் குனிந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆமென். கடன் பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு குழி, உறவுகளுடைய அழுத்தத்தினுடைய குழியிலிருந்து, மன உளைச்சலினுடைய குழியிலிருந்து, வெறுமையினுடைய குழியிலிருந்து, எதிர்ப்பின் குழியிலிருந்து, தள்ளப்பட்ட நிலைமையினுடைய குழியிலிருந்து எத்தனை பேர் அங்க இருந்திருக்கிறோம்? அந்த குழியில இருந்திருக்கிறோம்ல, அந்த சேற்றில இருந்திருக்கிறோம்ல. ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார்? அவரே அழுக்குப்படுத்தி குனிந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். தூக்கி சுமக்குகிற தேவனாக இருக்கிறார்.
அதனால்தான் அவர் நல்ல மேய்ப்பேன். ஆமென். நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு அவர் யோசிக்க மாட்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். He lifted David out. David, you are not supposed to be there. You shouldn't be always there in the pit. அது உன்னுடைய நிரந்தர இடம் இல்லை. ஆமென் சொல்லுமா? நம்முடைய கடன் பிரச்சனை நம்முடைய நிரந்தர இடம் அல்ல. நம்முடைய நோய் சூழ்நிலை நிரந்தர இடம் அல்ல. நம்முடைய தோல்வி நிரந்தர இடம் அல்ல. கர்த்தர் நம்மளை இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை தூக்கி சுமந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். Not only that, not only the Lord picked him out, அவரை தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துக்கு போய் வைக்கிறார். ஆமென் சொல்லுமா? தூக்குறது மட்டும் அல்ல, தூக்கி சுமக்கிறவர் மட்டுமல்ல. Not enough. Man can do that, but God takes David out and place him on another place. Hallelujah. எந்த இடத்துக்கு ஆண்டவர் இந்த தாவீதை கொண்டு போய் சேர்க்கிறார்னு பார்க்கும்போது கன்மலையின் மேல். ஆமென். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி ஆண்டவர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த இடம் உனக்கு சொந்தம் அல்ல, நான் உனக்கு ஒரு கன்மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் உன்னை வைக்கிறேன். He placed David on a firm place. Sometimes we are on shaky ground. அசைவான ஒரு இடத்துல, நிரந்தரம் இல்லை, நிச்சயம் இல்லாத ஒரு இடத்துல சில நேரத்துல இருக்கிறோம்ல, வெரி ஷேக்கி கிரவுண்ட். That's what the world is. உலகத்துல வாழ்ற வரைக்கும் some things are very shaky. You keep moving very hard to be on firm ground. ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் பாருங்க கன்மலையின் மேல நிறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். He placed him on a firm ground. அசைக்க முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். What a change. Hallelujah. கர்த்தர் நம்மிடத்துல திரும்பி நம்மளை பார்த்து பதில் அளித்து நம்மளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. What is our role? கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கன்மலையின் மேல நிறுத்துகிறார். நம்முடைய பொறுப்பு என்ன? அவர் அண்டையிலே தொடர்ந்து நம்பிக்கை வைத்து அவரை நம்ம நாட வேண்டும். Psalms 121, very familiar Psalms. சங்கீதம் 121 என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Where does my help comes from? My help comes from the Lord, the maker of heaven and earth. Hallelujah. அவரையே நான் பார்ப்பேன், அவரே என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லி நாம் அவர் அண்டையிலே போய் நம்முடைய கூக்குரல்கள், நம்முடைய ஜபங்களை, நம்முடைய கதறல்களை எல்லாம் அவர் அண்டையிலே நம்ம திருப்பும் போது கர்த்தர் நம்ம பட்சத்துல வருவார். ஆமென். அவர் நம்ம பக்கத்துல நம்மளை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பார். ஒருவேளை இந்த நேரத்துல, இந்த காலை நேரத்துல நீங்க நினைக்கலாம், நான் இருக்கிற இடம் நல்லா இல்லையே, குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லையே, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இல்லையே, எங்க போனாலும் எனக்கு தோல்வி இருக்கிறதே, ஒரு பிரேக் த்ரூ வர மாட்டேன்னு நீங்க நினைக்கலாம், ஒரு முன்னேற்றம் வரலையே நீங்க நினைக்கலாம், ஒரு உயர்வு வரல நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தொட்டார்னா, தொட இடம் கொடுத்தோம்னா, அவரை பிடிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தானா, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தோம் என்றால் ஏற்ற நேரத்துல உயர்த்தி வைக்கிற தேவன். ஆமென். கர்த்தருடைய பலத்த வலது கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள், ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த வலது கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். Be within the boundaries that God has placed. அவருடைய ஷேடோக்குள்ளே இருக்கணும், அவருடைய பார்வைக்குள்ளே இருக்கணும், அவருடைய சிறகுகளுக்குள்ளே நம்ம இருக்கணும், அவருடைய எல்லைக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னா ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன செய்ய, குனிந்து தூக்கி நம்மளை சுமந்து, கஷ்டமா இருந்தாலும், I mean, nothing is too difficult for God, but when He carries us and we allow Him to carry us, அவர் தூக்கி எடுத்து நல்ல ஒரு transportation, He puts us on a firm ground. Hallelujah சொல்லுமா? நம்முடைய பொறுப்பு கர்த்தரை நம்முடைய நங்கூரமாக, நம்முடைய நம்பிக்கையாக தொடர்ந்து நம்ம வைக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Hallelujah. See the posture of David. Verse 3 நம்ம பார்க்கும்போது, verse 3, Psalms 40 verse 3, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். Something is happening. Verse 1, verse 2 நீங்க பார்க்கும்போது David is having struggle. அவர் struggle பண்றாரு. ஒரு ஃபுட்டிங்கே இல்லை அவருடைய வாழ்க்கையில, ஒரு நிலையே இல்லை. ஆனா அப்படியே கர்த்தர் குறுக்கிட்டதுனால 3ஆம் வசனத்துல ஒரு மாற்றம் வருகிறது.
நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். Hallelujah. Verse 1 and 2 was very somber, not exciting, not encouraging. Seems like impossible. இதுல எந்த ஒரு மாற்றம் வராது, முன்னேற்றம் வராது. உன் நிலை இப்படிதான் இருக்க போது, உன் நெத்தியில எழுதின தலை விதி. கர்த்தர் எந்த தலை விதியா இருந்தாலும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. என்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள், என்னுடைய பின்னோர்கள் செய்தார்கள், என்னுடைய அண்டை வீட்டார்கள் செய்தார்கள், என்னுடைய நண்பர்கள் செய்தார்கள். யார் உங்களுக்கு எதிராய் செய்தாலும் கர்த்தர் வாய்க்காமல் போக அவர் கிரியை செய்வார். தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. Maybe your first stage of your life, second stage of your life must be really difficult. ஆனா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். What was impossible, God made possible. முடியாததை முடியும் என்று கர்த்தர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. தாவீது போட்டுக் கொண்டிருந்த அந்த துக்கம், அந்த கவலை, அந்த வேதனை, அந்த இழப்பு எப்பொழுதும் அவர் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு புதிய உடையை கொடுக்க ஆசைப்படுகிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய தோல்வியின் உடையை நம்ம போட்டுக்கொள்வது அவசியம் இல்லை, துக்கத்தின் உடையை போட்டுக்கொள்வது அவசியம் இல்லை. அதை மாற்றி கர்த்தர் அந்த ஆனந்த பாடலை தாவீதுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The Lord deposits a song in David's heart. Hallelujah. தாவீதுனுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு பாடலை விதைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பாடலை விதைத்து இருப்பார். How many of you have the experience of the Lord dropping a song in your heart? அது நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்க மாட்டீங்க, நீங்க அதை யோசித்து இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சமைக்கும் போது, இல்லாட்டி இந்த வேலைக்கு கிளம்பி போகும்போது, அல்லது நீங்க ஜெபிக்கிற அந்த நேரத்துல, அல்லது நீங்க குளிக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு பாடலை கர்த்தர் உங்களுடைய மனசுல போடுவார், ஒரு வரியை போடுவார். அந்த ஆனந்த பாடலை கர்த்தர் உங்களுக்கு நினைவூட்டுவார். அது புது பாடலா இருந்தாலும், பழைய பாட்டா இருந்தாலும், கீர்த்தனையா இருந்தாலும், பாமாலையா இருந்தாலும் நல்லா பாடுங்க. ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. வெறும் நமது ஆவிக்குரிய பாடல் மட்டுமல்ல, கீர்த்தனையும் சரி, பாமாலையும் சரி, புதிய பழைய பாட்டா எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பாடலை தாவீதுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். Hallelujah. There is something that God will deposit in your mouth. உடைய வாயிலே கர்த்தர் ஒரு பாடலை விதைப்பார். அநேக நேரங்கள் அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. And what should we do when we receive a new song from the Lord? Sing it out. பாடுங்க. அந்த பாட்டை வச்சு கத்துங்க, கதறுங்க. Hallelujah. I remember என்னுடைய ஓய்வுக்கு நான் போகும்போது, சென்னையில இருந்து சிட்டி இருக்கு, நம்மளுக்கு தெரியும் சென்னை சிட்டி இருக்கு. சென்னையில இருந்து அந்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ECR ரோடுன்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். அங்க இருக்கக்கூடிய you can stay around the beach and then spend time. ஸோ அந்த ஒரு இடத்த நான் தெரிந்து கொண்டேன். அது பேர் உத்தாண்டி என்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ the waves were really amazing. அந்த அலைகளும் அந்த மீனவர்கள் அந்த அந்த கடலினுடைய ஆழங்களில அந்த மீன் பிடிக்கிற அந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப வெரி நைஸ். And then அந்த கடற்கரையில I was just spending time taking my Bible there. இந்த பீச்சில் பைபிள் எடுத்துட்டு போயிட்டு, and then அந்த அலை அடைக்குது, அந்த அலையினுடைய சத்தம் வருது. அதுக்கு நான் போராடி நானும் பாடுறேன். அலை அலையாய் அலை அலையாய், just singing that song. அலை அலையாய் அலை அலையாய். just பாட்டுக்கு வந்தது, பாட்டு வருது, அலை வருது, சத்தம் வருது, நானும் பாடுறேன். அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய். was so marvelous. கர்த்தர் நமக்கு எப்போதும் ஒரு பாட்டை வச்சிருப்பார். பாடுகளிலே ஒரு பாடல். ஹல்லேலூயா சொல்லுமா. உங்க பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பாடல் வைப்பார். அந்த பாட்டை நீங்க எடுத்து அப்படியே பாடணும். Thank you Jesus. ராகம் சரியா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஸ்ருதி சேராம இருந்தாலும் பரவாயில்ல, சரியா தாளம் சரியா இல்லாதையும் பரவாயில்ல. அதனால அந்த Lord says make a joyful noise unto me ன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியும் எல்லாருக்கும் ஸ்ருதி சரியா வராதுன்னு தெரியும், தாளம் சரியா வராது. என்ன இருந்தாலும் அவனுக்கு கழுத குரலாய் இருந்தாலும் கூட, இனிமையான குரலாய் இருந்தாலும் கூட உங்களுடைய பாடலை கர்த்தர் ஏவி எழுப்ப சொல்வார். Some of us are silent in your praises to God. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப வைக்கிறார். You are silent because of life's disappointments. வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்கள், அழுத்தங்கள், மனுஷனுடைய ஏமாற்றங்கள் வந்து சேரும்போது உங்கள் வாயினுடைய கர்த்தருடைய துதி எழும்ப முடியல. கஷ்டப்படுறோம்,
ஆனா இன்றைக்கு விடுதலை கொடுப்பார் கர்த்தர். ஆமென் சொல்லுமா? தாவீதுக்கு அந்த விடுதலை வந்தது. அந்த பாடலை அவர் பாட கர்த்தர் அழைத்தார். A song to the Lord. A song to the Lord. அந்த பாடலை பாடும்போது பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவி ஆத்துமா அவனுடைய மனுஷன் தேற்றி கர்த்தர் அப்படியே ஸ்திரப்படுத்துவார். And that song is important. I encourage us to not stop singing to the Lord after Sunday. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கர்த்தருடைய பாடலை பாடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அடுத்த கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் க்ளோரி ஹோலி, ஆனா சண்டே another ஸ்டோரின்னு யாரோ சொன்னாரு. இந்த பாடல்கள் இந்த அறைகள் மட்டுமல்ல, இந்த துதி ஸ்தோத்திரம் நம்ம இருக்கிற இடங்களிலே, நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய கஷ்ட நஷ்டத்துல கர்த்தருடைய துதியோடு நம்ம கடந்து போக வேண்டும். மௌனமா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். காரணம், அவர் எவ்வளோ செய்திருக்கிறார்ல. அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அநேகர் அதை கேட்டு. Now sometimes we think that praise and worship is just for me. Yes, எனக்காக தான் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இல்ல, முதலாவது கர்த்தரை நம்ம துதிக்கும் போது கர்த்தருக்காக தான் துதிக்கிறோம், நாம் பலன் அடைகிறோம். அது மட்டும் இல்ல, அநேகர் அதை கேட்டு, ஆமென் சொல்லுமா? அநேகர் கேட்கிற அளவுக்கு நம்முடைய துதிகளை எழுப்ப வேண்டும். ஆமென் சொல்லுமா? சில நேரத்தில் நம்ம கேட்காத துதிகளை ஏறெடுக்கிறோம். பாவம், வர்ஷிப் லீடர் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தி இருப்பாரு. மியூசிஷியன் எல்லாம் வாங்க ஆண்டவரை நம்ம துதிப்போம் துதிப்போம், வாயை திறந்து துதிப்போம். தமிழ் வர. Now how do we praise God? Praise God in a loudness that you can hear yourself. நாம் நமக்கு கேட்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு நான் ஒரு கேஜ் கொடுக்கிறேன். நான் பெரிய ஒரு சவுண்ட் மிக்சர் பிஏ சிஸ்டம் கையில தெரிஞ்சதை சொல்றேன். ஆண்டவருடைய துதிக்கிற துதி ரொம்பவும் சத்தமா துதிச்சிங்கன்னா பக்கத்துக்காரங்க பயந்துருவாங்க. அல்லேலூயா, ஒரு ஆள் கூட துதிச்சிங்கன்னா கஷ்டம். ஆனா எல்லாரும் அப்படியே தியூன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒன்னும் லேசா கொஞ்சம் ஸ்ருதி, ஒன்னும் கொஞ்சம் லைட்டா அல்லேலூயா துதிப்போம். We should never stop praising God. மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு நம்ம துதிக்கணும். அதுதான் அநேகர் அதை கேட்டு நம்ம துதியெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. If you realize sometimes we are just, ஆனா ஹாலிவுட் பாலிவுட் வந்துச்சுன்னா அது நோ ப்ராப்ளம். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்ருதி துதி தானம் ஆட்டோமேட்டிக். இந்தியா அவுட்டியா எல்லாம் துதியெல்லாம் வந்துடும். பெரிய பெரிய இசைப்பாளர்கள் பெரிய பெரிய பாட்டுலாம் வந்துருச்சு, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதெல்லாம் அப்படியே லைட் அப்படியே தாளத்தோடு அப்படியே டான்ஸோடு வரும். ஆனா கர்த்தருடைய துதி வராது. கர்த்தருடைய துதியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பயபக்தியா பாடணும், மீதியா பாடணும். நோ, praise God from the depths of your heart. தாவீதுக்கு அது முக்கியமா இருந்தது. அநேகர் அதை கேட்க வேண்டும். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். Hallelujah. You see how a transformation. நம்பிக்கையற்ற தாவீது கர்த்தரை அவர் கூப்பிட்டான். கர்த்தர் தாவீதுக்கு இறங்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். அதோடு இல்ல, கர்த்தருடைய பாடல் தாவீதுனுடைய நாவிலே புறப்பட்டு வரும்போது அநேகர் அதை கண்டு அவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென் சொல்லுமா? நீங்களும் நானும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது மற்றவங்களும் கண்டு அவர்களும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பார்கள். ஆமென். நீங்களும் நானும் சுயநலமாக வாழக்கூடாது. என் நம்பிக்கை என் கர்த்தரோடு தான். I trust in the Lord. Yeah, you trust in the Lord in a way that others can receive that blessing as well. நம்முடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்களும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பாங்களா? ஆமென் சொல்லுமா? நமக்கு சோர்வுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் சேரும். ஆனாலும் நான் துதிக்கிற துதியில மற்றவங்களை பார்ப்போம், இவன் எப்படி சமாளிக்கிற வாழ்க்கையை, இவனுடைய துதி எவ்வளவு பயங்கரமா இருக்கிற, இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து துதிக்கிறான்னு மற்றவர்கள் கண்டு அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை தட்டி எழுப்பப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தரை நம்புவார்கள். ஹalleluya. And that is why Colossians 3:16 பாத்தீங்கன்னா, கொலோசியர் 3:16ல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, அதோடு முடியல, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும்
ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஹalleluya, praise the Lord. அப்பனா இந்த கீர்த்தனை, இந்த பாடல், keep going to the Lord and to each other, singing as a choir. நம்ம தான், the congregation is actually the choir. The congregation are the singers. தெரியுமா? நம்ம வந்து as a team நம்ம வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்றோம், கைட் பண்றோம். ஆனா நீங்க தான், ஹalleluya, நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய துதிகளை நாவுகளை வைத்து அவரை நல்ல உற்சாகத்தோடு அவரை பாடணுமா. பாடதான் அந்த துக்கங்கள், அந்த ஏமாற்றங்கள், அந்த டிப்ரெஷன் and whatever you call it, it will subside. It has to go away. பாடுகிறதில் ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய பாடல்களை பாடுவது ஒரு வல்லமை இருக்கிறது. You are declaring your trust in God. Amen. அதனால தான் அடக்கி வைக்கிறது பிசாசனுடைய சூழ்ச்சி. Many will put their trust in the Lord. Not one or two. ஒருவர் இருவர் அல்ல, அநேகர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பார்கள். யார் மூலமாக? நொந்து போன உங்கள் மூலமாக, ஏமாற்றம் அடைந்த உங்க மூலமாக, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைத்ததுனால அநேகர் அதை கண்டு கர்த்தரை மேலே நம்பிக்கை வைப்பார்களாம். ஹalleluya. தாவீது அதை தான் செய்கிறார். பொறுமையோடு கர்த்தரை மேலே சார்ந்திருக்கிறார். Friends, do not lose heart. Fear not. The Lord will turn to you and me, to us. அவர் நம்மிடத்துல, உங்களிடத்துல அவர் திரும்புவார். நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் செவி சாய்ப்பார். அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை. அன்னாளுடைய வாய் அசைந்தது, ஜெபம் வரவில்லை, ஆனால் கண்ணீர் வடிந்தது. அன்னாளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி சாய்த்தார். எலியாவுடைய கூக்குரல், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்து விடுங்க எலியா சொல்றார். தீர்க்கதரிசி எலியா சொல்றார், I had enough, Lord, take my life away. யோபும் கூட அதை சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் எனக்கு வேண்டாம், எடுத்து விடுங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தையும் கூட கர்த்தர் கேட்டார். குருடருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு சமீபமாய் வந்து குருடர் மேல கண்களை வைத்து அவர் சொஸ்தமாக்கினார். மார்த்தார், மரியாள் லாசருடைய மரணத்தை குறித்து வேதனை அடைந்தார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் பக்கத்துல வந்து அவருடைய சமூகத்துல வருகிறதை நம்ம பார்க்கிறோம். God doesn't reject anyone, any single cry from his children. Hallelujah. விடமாட்டார். உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, கூக்குரலுக்கு பதில் உண்டு. அதனால நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை நம்ம சாய்த்து வைக்க வேண்டும். 4ஆம் வசனம், Psalms 40 verse 4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். It's a beautiful verse. Blessed is the man who makes the Lord his trust, who does not look to the proud, to those who turn aside to false gods. Now God has done his part. கர்த்தர் அவருடைய பங்கை செய்துட்டார். கரெக்ட்? தாவீது சூழ்நிலை சிரமமாய் இருந்தது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் அவருடைய பாகத்தை செய்தார். The Lord did his part to come towards David, carry him, put him on the rock, on top of the rock. Firm place la கர்த்தர் வைத்தார்ல. Now it is expected of David to respond to God properly. நமக்கு உதவி செய்வங்களுக்கு நம்ம எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும்? கர்த்தர் நமக்கு உதவியா வரார்ல, நம்ம எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும்? தாவீது என்ன தம்ம செய்கிறார்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே. Now that you have put the trust in the Lord and the Lord has delivered you, இப்போ நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததுனால, இத்தனை வருஷமாக நம்பிக்கை வைத்ததுனால, கர்த்தர் உங்க பட்சத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்ததுனால, இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரையே நான் நம்பிக்கையா வைப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? Not just the moments of struggle, not just the moments that when we need God, when things are going well, continue to trust God. இதுதான் மனுஷனுடைய சோர்வு. நல்லா இல்லாத டைம்ல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், ஆனா நல்லா இருக்கிற டைம்லயும் அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? David needed to continue to trust in the Lord and only the Lord, only the Lord. கர்த்தரையே மட்டும் நான் நம்பிக்கை வைப்பேன், வேறு யார் இடத்திலும் இல்லை, கர்த்தரையே நான் நம்பிக்கை வைப்பேன். அவரு பிடித்து எடுக்கப்பட்ட அந்த உளையான சேற்றிலிருந்து, அந்த படுகுழியிலிருந்து கர்த்தர் என்னை எடுத்துக்கொண்டார். மறுபடியும் அந்த குழிக்கு நான் போக மாட்டேன் என்ற அந்த உத்தரவு அவர் வைத்தார்.
Hallelujah. Friends, we should not go back to the place that God had saved us. நம்மளை காப்பாற்றின தேவன் நம்ம அந்த இடத்திற்கு மறுபடியும் நம்ம போகாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். God delivers us so we will not go back to the place of shame and defeat. அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகாதப்பா, அந்த குழி உன்னுடைய இடம் அல்ல, அந்த பாவ நிலை உன்னுடைய இடம் அல்ல, அதிலிருந்து தான் உன்னை நான் காப்பாற்றினேன், மறுபடியும் அந்த இடத்துக்கு போகாதே. அதனால்தான் கர்த்தரையே நான் நம்புவேன். Hallelujah. Never go back to the place that God has delivered us. முடிந்தது முடிந்து விட்டது, இனி எனக்கு ஒரு புதிய பாதை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகத்துல ஞானி சொல்றார்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 தெரிந்த வசனம். Let me read for us. Proverbs 3 verse 5 for all of us. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. Hallelujah. உன் முழு இருதயத்தோடும். Do not lean on your own understanding, but with all your heart trust in the Lord. நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா பகுதியும் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா வைக்கணுமா? Amen சொல்லுமா? Trust in the Lord with all your heart, not just little bits by bits இல்ல, முழு. When we trust in the Lord, we fall face down before Him. முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் சமர்ப்பிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் சரணடைகிறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு நம்முடைய சுய புத்தியின் மேல, நம்முடைய படிப்பறிவின் மூலமாக, நம்முடைய அனுபவத்தின் மூலமாக அல்ல, ஆனா கர்த்தர் மேல முழுமையாக சாய்வது. ஹல்லேலூயா. முழுமையாக சாய்வது. Lay down all our rights, our privileges, our wisdom, எல்லாத்தையும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமென். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். What a change of sight. ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, பார்வையே மாறுகிறது. ஹல்லேலூயா. இடமும் மாறுகிறது. தாவீதை போதும் முக்கியமாக கர்த்தருடைய காரியங்களுக்கு அவனுடைய பார்வையை அவன் திசை மாற்றி போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். That's why the Bible says, who does not look to the proud, to those who turn aside to false gods. அப்படி நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி திசை மாறி வாழ்வதற்கு நம்முடைய பார்வையை மாற்றி அமைக்க முடியும். Easily our sight can be drifted. எத்தனை பேருக்கு தெரியும்? We all know how the power of the eyes. கண்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியுமா? இங்க பார்த்துக்கிட்டு அங்க பார்க்கலாம். தெரியும் உங்களுக்கு? இங்க பார்க்கறவங்க அங்க பார்க்கலாம். சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சரி பரவாயில்ல. கண்கள் ரொம்ப பொல்லாதது. ஒரு பார்வையில கர்த்தர் மேல நம்ம வைப்போம், அப்புறம் திடீர்னு மனுஷனுடைய சூழ்நிலையினால பார்வை அங்க போகுது. We get distracted in our walk with God. We get distracted. அந்த பார்வை கர்த்தர் மேல தான் இருந்துச்சு, அப்ப ஈஸியா மற்ற எல்லா இடத்துக்கும் போகுது. That's what happens in our life. நம்முடைய விசுவாச ஓட்ட பந்தயத்துல இது எப்பொழுதும் நடக்கும். அதனால தான் இந்த பைபிள்ல பார்க்கிறோம், blessed is the man who makes the Lord his trust, and full stop, who does not look to the proud. His trust is only in the Lord. அவர் மேலேயே மட்டும் தான் அவர் வைக்கிறார். And who does not look to the proud, to those who turn aside to false god. False gods not falsehood. எப்பொழுதும் கர்த்தர் மேல தான், எப்பொழுதும் கர்த்தர். ஆமென் சொல்லுமா? All the time, எப்பொழுதும் கர்த்தர், கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான். அதனால தான் நீங்களும் நானும் நம்முடைய பார்வையை கவனித்துக் கொள்ள வேண்டும். When I say sight, I don't mean that you stop looking at people. That will be disastrous. உங்க முன்னால நடக்கிறவங்க தெரியாத மாதிரி பாஸ்டர் தான் சொன்னாரு, நான் பார்வையை கவனிச்சுக்கணும், அதனால உங்களை நான் பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரையே பார்க்கிறேன், அதனால அதை செஞ்சிடாதீங்க. Sorry, the Lord spoke to me through my pastor. I shouldn't see anyone. I look at the Lord, அப்படி செஞ்சிடாதீங்க. I don't mean that. I don't mean that. சில நேரத்துல நம்மளுடைய பார்வை கர்த்தர் மேல வைக்கிறோம், ஆனா because of circumstance, situation, whoever and whatever, easily distracted. You are derailed from your faith. நல்லதா ஓடிட்டு இருப்பீங்க,
And whatever case, whatever situation இருந்தாலும் ஈஸிலி பட்டுன்னு ஒரு டிரெயில்மெண்ட் பார்த்தா இன்னொரு திசையில போயிட்டு இருப்பீங்க. கர்த்தர் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், மனுஷன் ஒரு பக்கம். தாவீது கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, blessed is the man who always make the Lord his trust. இது கான்சியஸான ஒரு எஃபர்ட்டா இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். முடிக்கிற கட்டத்தில் நான் வந்துட்டேன். 5ஆம் வசனம் பார்க்கும்போது Psalm 40:5, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். Such a precious verse. Many, oh Lord my God, are the wonders you have done. Many, Lord. தாவீது ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. தோல்வி, சேற்றில கடந்தான், குழியில கிடந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தின நிமித்தமாக அவனுடைய பார்வை, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்போது அவன் எப்படி நம்ம பார்க்கிறான்? நீங்க செஞ்சது எவ்வளோப்பா, அல்லேலூயா. இல்லாததை குறித்து வருந்துகிறத விட இருக்கிறதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென் சொல்லுமா? Sometimes we are too distracted with out of 100ல இருக்கும்போது அந்த 1-2 நம்மளுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுனால அந்த 1-2 தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 98 நம்ம மறந்துடுறோம். I cannot promise that the world will give you all 100%. Only God can give. ஆகவே கர்த்தருடைய நிறைவை கண்டு அவருடைய எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறாரே, அதை நான் கண்டு அவர் மேல நான் நம்பிக்கையா வைக்கணும். Hallelujah. Many are too many. Many and too many. Hallelujah. Many, there are many, Lord, and too many to say. We should come to the point in our life that we are so grateful. அவ்வளோ நன்றி நமக்கு இருக்கிறது. ஆண்டவரே, அநேகம் இருக்கிறது, சொல்லி முடியாத காரியங்களும் இருக்கிறது உங்களுடைய நன்மைகள். ஆமென் சொல்லுமா? Don't be distracted by the little things in our life. அதெல்லாம் வந்துகிட்டு தான் போ, வரோம் வந்துட்டு போயிடும், வரோம் வந்துட்டு போயிடும். We have no control over certain things in our life. But what we have control, நமக்கு என்ன தம்ம கண்ட்ரோல்? தாவீது சொல்றது போல, many, O Lord, are the wonders you have done. Hallelujah. Amen சொல்லுமா? இங்க கொஞ்சம் குறைவுகள் இருக்குது, ஏமாற்றம்லாம் இருக்கு, மாற மாட்டேது. ஆனா இங்க பாருங்க, many, Lord. நீங்களும் நானும் அந்த many கேட்டகரியில இருக்கணும். அந்த புறம்பே பேசுகிறது, அந்த குறை சொல்றது கூட்டத்தில் நம்ம இல்லாதபடி நம்ம எங்க இருக்கணும்? இந்த சைட்ல இருக்கணும். எத்தனை பேர் இந்த சைட்ல இருக்க ஆசைப்படுறீங்க? இங்க குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, ஆனா அதே நம்ம மகிமைப்படுத்தாதபடி இவ்வளவு காரியம் கர்த்தர் செய்து இருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த many and too many கேட்டகரியில இருக்க ஆசைப்படுறீங்க? I want to be in that category. Lord, yes. I want to say thank you for the many and too many that I can't even recall and say. அந்த மனப்பான்மை தாவீதுக்கு மறுபடியும் வருவதற்கு கர்த்தர் தாவீதை தொடுகிறதை நம்ம பார்க்கிறோம். Sometimes we need to hope patiently and count and recount the acts of God in our lives. கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? ஒன்னு செய்யுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க. Number 1, I thank you Lord for this. Number 2, I thank you Lord for this. உங்களுடைய thank you and your complaints பார்க்கும்போது thank you நிறைய வரணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அந்த மனப்பான்மை மறுபடியும் வர வேண்டும். நமக்கும் அந்த மனப்பான்மை வேண்டும். Count our blessings at all times. We often get stuck in the failures and disappointments in life. And rightly so. I will not undermine the failures and disappointments in life. Who doesn't have? I also have. இன்னைக்கு இந்த மேடையில இருந்து நான் பிரசவம் பண்றதுனால எனக்கு இல்லையா? எனக்கு இல்லாத சோர்வா, எனக்கு இல்லாத ஏமாற்றங்களா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு. ஆனா அதை பார்க்கிற விட என் தேவன் எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, அதை பார்த்து என்னுடைய வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை நான் கொடுத்தேன். ஆமென் சொல்லுவோமா? நாமும் அப்படிதான் இருக்கணும். குறைகளை நம்ம பார்த்தோம் என்ற அந்த குறைகளிலே இருப்போம். குறைகளின் மத்தியிலே கர்த்தருடைய நிறைவை நம்ம பார்க்க வேண்டும். நிறைவு, நிறைவு, நிறைவு. இவ்வளோ நீங்க செஞ்சிருக்கீங்க. Something happens to our heart when we realize how much good God has done in our lives. அப்படி பார்க்க பார்க்க ஒரு விடுதலை வரும். Now, by now, 5ஆம் வசனம் வர்றதுக்குள்ள தாவீது முழுமையாக கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கிறார். Hallelujah. By now, David is fully lean on the Lord. He's having
this different perspective about life and people around him. இனி யாரும் அவரை பிடிக்க முடியாது. இப்போ வந்து ஃபுல்லா அவர் லீன் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் லீன் பண்ணா இது கூட விழுந்துரும். அந்த அளவுக்கு அவர் லீன் பண்றாரு. ஆண்டவர் மேல சாயவே மாட்டார். ஆண்டவர் தள்ளுறாரு. எத்தனை பேர் அந்த நாட்டு ஆசை? You push me, I push you. It is almost like David said, I'm leaning on you. Can you bear my weight some more? லீன் பண்றாரு, விட மாட்டாரு. Fully let go. Hallelujah. அந்த அளவுக்கு தாவீது வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். நீங்களும் வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். கடைசி 6 ல இருந்து 9 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். In Psalms 40 verse 6 to 9, and this is like a culmination, it is like a wrap up. இது வந்து ஒரு wrap up டேவிட் கொடுக்கிறார். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். Praise the Lord. Sacrifice and offerings you did not desire, but my ears you have pierced. சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. verse 7 பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். ஹalleluya. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. David is saying, then I say, here I am, I have come. Praise the Lord. Here I am, Lord, I have come. இத்தனை நாளா நான் கொஞ்சம் ஃப்ரிஞ்ச்ல இருந்தேன், நான் ஓரத்துல இருந்தேன், நான் தள்ளி இருந்தேன். ஆனா இப்பொழுதோ Lord, I have come. Friends, we need to come to a point of abandoning ourselves to God. Abandon the world and all that is around us and say, here I am. இதோ வருகிறேன். 8 வசனத்துல, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். என் உதடுகளை மூடேன். Hallelujah. Praise the Lord. I do not seal my lips. Lord, I come to you. Lord, I come to you. கர்த்தரே என் நம்பிக்கை. கர்த்தாவே உம்மிடத்திலே நான் வந்து சேருகிறேன். Praise the Lord. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது நல்லது. Amen. நல்லது சொல்லுங்களேன். நல்லது சொல்லுங்களேன். இதோ அடியே நான் வருகிறேன். I have come, Lord. I want us to just come in your spiritual man inside. Physically ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய உள்ளான மனுஷன், Lord, here I am, I come, I take the step of faith. அந்த விசுவாச காலை முன்னெடுத்து நான் வைக்கிறேன். ஆண்டவரே, ஹalleluya. நீ செய்த நன்மைகளை நான் மறவாதபடி என் நாவை நான் மூடேன். Many of us have sealed our lips. We had enough. We think we have enough praise to give to God. No. 1000 நாவுகள் போதாதே உம்முடைய நன்மைகளை சொல்லி முடிப்பது. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமா. அதை விட்டுறக்கூடாது பிரியமானவர்களே. கர்த்தரே என் நம்பிக்கை என்று சொல்லி தாவீது செலுத்துகிறார். கர்த்தரே என் நம்பிக்கை சொல்லுமா. கர்த்தரே நம்பிக்கை. The Lord is my trust. Hallelujah. Just ask the worship team to just come forward when you sing a song with ஜெபத்தோடு. Hallelujah. கொஞ்ச நேரம் நாவுகளை திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். Don't wait until a song is sung or music is here, but you just praise the Lord as you are. Praise the Lord. கர்த்தரை துதிங்க ஸ்தோத்திரிங்க, நன்றி சொல்லுங்க. Simple, very simple. Thank you Jesus. Thank you சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலைக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுங்க. நாவுகளை திறந்து சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற ஒரு நாவு, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு நாவு. நம்பிக்கை எழும்பட்டும். கர்த்தரே என் தேவன், கர்த்தரே என் தேவன். என் நாவை நான் மூடேன். இப்படி சொல்லும்போது கர்த்தர் வந்து கிரியை செய்வார். அவர் ஆச்சரியத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். எல்லாரும் துதிக்கிறோம். Everyone has a praise. Don't seal your lips just because of someone or some situation. Don't seal your lips. God doesn't deserve your mutedness. He doesn't deserve your silence. Open up your mouth and say, thank you Jesus. நன்றி தகப்பனே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் அதிசயர். ஆண்டவரே, உம்மை குறித்து ஆண்டவரே நான் பிரசங்கிப்பேன், உம்மை குறித்து நான் சொல்லுவேன். இதோ வருகிறேன், இதோ மேல் நான் விருப்பம் கொள்கிறேன், தாகமாய் இருக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன் சொல்லும்போது கர்த்தரே சமீபமாய் வருவார், கர்த்தரே தஞ்சமாய் வருவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya.
ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஸ்தோத்திரிங்க. துதிப்போமாக. ஒரு துதிக்கிற ஒரு சபையாக, நம்பிக்கை கொள்கிற ஒரு சபையாக. எஸ், பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா I will be in the many and too many category. நீ செய்த அதிசயம் ஏராளம் ஆண்டவரே. என்னை பார்க்கவும் முடியலையே, அந்த பார்வையில நான் வாழ போகிறேன். அந்த பார்வையில நான் நம்பிக்கை வைக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிங்க. From the youngest to the oldest. ஓ ரபா ஷாக்கா ரபா ராரியாந்தரா. ஏன் உங்களுடைய துக்கத்துல இருக்கணும்? ஓ இங்க உங்களுடைய சோர்வில் இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து, அவரையே என்னுடைய நம்புகிறேன், அவரையே என்னுடைய புகழ், அவரே என்னுடைய நம்பிக்கை. He is my all in all. எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே. Hallelujah. Hallelujah. That's right, church. He deserves all our glory, all our praise. ஓ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஓ ஹalleluya. எண்ணி பார்க்காத அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Come, let's just praise the Lord together. Praise the Lord together. Hallelujah. Ask the worship team to just come and praise the Lord together. Come, praise the Lord together. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. 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 Praise the Lord. ஒரு நிமிஷம் கர்த்தரை துதித்து ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம். துதிங்க. மற்றவங்க பார்த்து அவங்க நம்பிக்கை அப்படியே உயரத்தக்கிற அளவுக்கு நீங்க கர்த்தரை துதிக்கணும். மற்றவங்க கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அளவுக்கு. ஓ இயேசுவே, நன்றி. அப்படியே ஒரு புது பாடல் கர்த்தருடைய நாவில வைப்பாரு. உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் டெபாசிட் பண்ணுவாரு. ஹalleluya. அப்படியே நீங்க விட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு சேமத்தை கொண்டு வருவார். உங்களுடைய எதிர்காலத்திற்கு கர்த்தர் ஒரு சேமத்தை வைத்திருக்கிறார். ஓ, நீங்க ஏறெடுக்கிற ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம். ஹalleluya. Just bless his name. He is worthy. மங்கலான சூழ்நிலை மாற்றி அமைக்க கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஓ, படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து வைக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறாரு. உளையான சேற்றிலிருந்து, ஓ பாவ கட்டிலிருந்து, நோயிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, மன சோர்வு, மன உளைச்சிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓ இயேசுவே, ஓ ரபஷராரியாண்டே. Hallelujah. That's right. Just praise it. நீங்க கேட்கிற அளவுக்கு, உங்களுடைய செவிகள் கேட்கிற அளவுக்கு, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா கேட்கிற அளவுக்கு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஓ ரபா ஷகரா பரபரா. நம்புவே. அப்படியே பாடுங்க நல்லா தாராளமாக. நம்புவே. I will trust you. Shakara barabarabara yande. Oh Ramasande. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் நாளைதோறும் புதிதாய் இருக்கிறது. Thank you, Jesus. I just want to say a specific prayer. படுகுழியில் இருந்து, உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்த ஆசைப்படுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்துல உங்களுடைய சூழ்நிலை அந்த படுகுழியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த உளையான சேற்றிலே நான் அங்கிருந்து வெளியே வர முடியல என்று. அது எதுவா இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இருக்க வேண்டும் என்று நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் இந்த நேரத்துல நம்பிக்கையின் தேவன் கைவிட மாட்டார். Hallelujah. I want you to just lift up your right hand to the Lord. If you think that you are in a pit, you are in a slimy pit,
It may be something spiritual or physical, whatever it may be. You're stuck down there, stuck and stranded, and God wants to come and lift you up and set you on the rock. அந்த பாறை கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. நான் நிற்கும் பாறை கிறிஸ்து இயேசு. Hallelujah. I want to stand on the solid rock who is Jesus Christ. அந்த பாறை தான் நமக்கு அந்த firm ground. அசைக்கவே முடியாது. வலது இடது பக்கம் நீங்க விழுவ மாட்டீங்க. விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. கர்த்தர் உங்களுடைய பாறையா இருக்கிறதுனால, நீங்க அந்த பாறை மேல நிக்கிறதுனால, எது வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்க முன் செல்வீங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? I want to have a transfer of location and situation in my life. நிறைய பேர் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தரே வருவார். You know what? The Lord himself will fight your battles. He will come. Don't rationalize. Don't calculate. எண்ணி வைக்காதீங்க. உங்களுடைய ஹியூமன் மைண்ட்ல நீங்க வைக்காதீங்க. நீங்க லே டவுன் பண்ணிட்டு அப்படியே கர்த்தரையே நம்புறேன்னு சொல்லும்போது, அவரே உங்க பக்கத்துல வந்து ஒரு மருத்துவராக வந்து, ஒரு தாதியாக வந்து, ஒரு ஆர்கிடெக்டாக வந்து, ஒரு பிளம்பராக வந்து, ஒரு கிளீனராக வந்து, உங்களுக்கு எல்லாமாகவே அவர் வந்து உங்களை அப்படியாக சுத்தப்படுத்தி சரிப்படுத்தி உங்களை ஒரு பொண்ணை போல, ஒரு மணவாட்டியை போல அப்படியே அழகுபடுத்தி கர்த்தர் உங்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். நன்றி அப்பா. Thank you, Father. You know, the Lord carries a lot of heads. A lot of heads. சில நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பாஸ்டரா, ஒரு போதகராக வருவார். சில நேரத்தில் ஒரு டாக்டரா வருவார். சில நேரத்தில் ஒரு டீச்சரா வருவார். சில நேரத்தில் ஒரு நண்பரா வருவார். Hallelujah. ஒரு ஆர்கிடெக்டா வருவார். You know, he comes to us in many forms so that we can live the life for him. Thank you, Jesus. அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி புன்னகையோடு அப்பா இடத்துல நம்புங்க. Trust in God for your family. உங்களுடைய குடும்பத்திற்காக நம்புவோம். சுகத்துக்காக நம்புவோம். வேலை வாய்ப்புகளுக்காக நம்புவோம். குடும்ப உறவுகள் மறுபடியும் சரிப்படுத்துவதற்காக நம்புவோம். ஊழிய வளர்ச்சிக்காக நம்புவோம். 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 நம்புகிறேன். நம்புகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சமயமை துதிக்கமை ஸ்தோத்திரிக்க கொடுத்த நேரத்துக்காக நன்றி. நன்றி அப்பா. தொடர்ந்து வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து ஆண்டவரே பல நல்ல கனிகளை மற்றவர்கள் கண்டு அவங்களுடைய நம்பிக்கை வளர்ற அளவுக்கு எங்களுடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for strengthening our hope, our trust, so that we can in turn, Lord, be a blessing to those who are hopeless and without strength. Thank you, Lord. நன்றி செலுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord.